60 நாள்ல உடம்ப குறைக்கிறேன்ற சேலஞ்சில இன்னைக்கு நாள் 18. மார்னிங் எழுந்த உடனே எம்ப்டி ஸ்டொமக்ல ஒரு செக்கப்ப போட்டேன். நல்ல ரிசல்ட்டு, நல்ல ஃபேட்லாம் கம்மியாயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு இருந்தத விட இப்போ கொஞ்சம் நல்லா பெட்டராவே ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இந்த ஒர்க் அவுட் அண்ட் டயட்ட அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது தான். மொட்டை மாடியில யாரும் இல்லன்னா, எதனா பண்ணணும்னு தோணும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஐ மீன் புஷ்அப்ஸ சொன்னேன். ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு, பிளாக் காஃபிய குடிச்சிட்டு, கீழ போய் பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டுட்டு, ஆஃபீஸ்க்கு வழக்கம் போல கிளம்பியாச்சு. ஆஃபீஸ் போனோடனே ஆஸ் யூஷுவல் இருக்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனாக லஞ்சை சாப்பிட்டேன். ஈவினிங் போல் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டுக்கின்னு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்றைக்கும் நம்ம ஃப்ரெண்டு கூட எல்லாம் அவன் பெங்களூரில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ நம்ம வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பிள் ப்ரெஸ்ஸில் ஒரு 3 செட், லேட்டர் ரேஸில் ஒரு 3 செட், ஃப்ரண்ட் ரைஸில் ஒரு 3 செட், ரிவர்ஸ் பெக்டெக்கில் ஒரு 3 செட், ஃபைனலாக ஸ்ட்ரெக்ஸை போட்டு ஷோல்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெக்ஸில் லெக் எக்ஸ்டென்ஷனில் ஒரு 3 செட், ஸ்குவாட்ஸில் ஒரு 3 செட். நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாகவே லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வீடியோ எடுக்கிற பர்பஸ்க்காக கொஞ்சம் வெயிட் கம்மியாக போட்டு தான் எல்லாமே ஷூட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மசில் க்ரோத் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக வெயிட்டை அதிகமாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். தென் ஆம்ஸ்டிங்கில் ஒரு 3 செட் அண்ட் லெக் ப்ரெஸ்ஸில் ஒரு 3 செட். லெக் ப்ரெஸ் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே தலைலாம் சுற்றி கிருன்னு ஆயிடுச்சு. எப்போவுமே லெக் போடும்போது வெயிட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ டயர்டாக ஆகிறீங்களோ அவ்வளோ நீங்கள் வெயிட் நல்லா போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய வெயிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மசில் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக காஃபை போட்டு லெக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் ஆப்ஸுக்கு அப்பர் ஆப்ஸ் அண்ட் லோயர் ஆப்ஸ் ரெண்டுமே ட்ரைன் பண்ணிவிட்டு சைடுக்கு ஒரு ஆப்ஸை போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு ட்ரெட்மில்லில் ஒரு இன்க்ளைனில் ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் வாக். சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு தேவையான விட்டமின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எடுத்த ஃபோட்டேஜ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட இந்த டேவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். டே பை டே என்னோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட ஐடியா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.